நம்ம வந்து கலரி பார்த்தாச்சு. அடுத்து யார் பின்னாடி இருக்காங்க? ஒரு கெஸ் இருக்கா? என்னது? எல்லாருக்கும் கெஸ் இருக்கா ஏதாவது? அடுத்து என்ன ஒரு கலை வரப்போகுதுன்னு நான் வேணா உங்களுக்கு ஒரு குரூப் கொடுக்குறேன். கண்டிப்பா காலில் சலங்கை கட்டியிருப்பாங்க. பெரிய சலங்கை கட்டியிருப்பாங்க. என்னது? கண்டிப்பா அது நம்ம பெருஞ்சலங்கை ஆட்டம் தாங்க. ஆமாங்க, பெருஞ்சலங்கை ஆட்டம். அவங்க தான் நம்மளுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. பெருஞ்சலங்கை ஆட்டம் என்பது தமிழர்கள் மரபும் வீரமும் கலந்த பாரம்பரிய நடன கலைகளில் ஒன்று. நடனக்கலை மட்டும் இல்ல, நான் இதுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று சொல்றேன். இந்த பெருஞ்சலங்கை, பெரிய சலங்கைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சலங்கை வந்து ஒரு ஒரு காலிலையும் 3 சரம் 4 சரம் 2 வெரைட்டி இருக்கு இல்லைங்களா? அதுல இந்த பெரியவங்க ஆடுற வெயிட் எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்க. அந்த சலங்கையோடது யாருக்காவது தெரியுமா? அவங்க 2 காலில் கட்டியிருப்பாங்க. ஒரு காலில் இருக்க சலங்கையோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? 1 கிலோ இல்லை, 2 கிலோ இல்லை, 4.5 கிலோ இருக்கும். சாதாரணமாக நம்ம ஷூ போட்டு நடந்தாவே இன்னைக்கெல்லாம் கால் வலிக்குதுங்கிறோம். அந்த காலத்துல வந்து இந்த காலம் வரைக்கும் இவ்வளோ பெரிய வெயிட்டை வச்சுட்டு அதுவும் ஒரு கலையை அரங்கேற்றதுன்னு சாதாரண விஷயமா? ஆமாம், இங்கே ஆட வந்தவங்க எல்லாருமே 4.5 கிலோ 4.5 கிலோன்னு அவங்களுடைய முழங்காலில் 9 கிலோ வெயிட் தூக்கிட்டு நம்மளுக்காக இங்கே ஆட வந்திருக்காங்க. ஸோ இந்த கலை பார்த்தீங்கன்னா எங்கே நார்மலாக வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பண்டைய காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கோயில் திருவிழாக்கள், குண்டம் போன்ற திருவிழாக்களில் இந்த மாதிரி வந்து தமிழர்களுடைய விழா காலங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கலையை அரங்கேறிட்டுதாங்க இருக்கு. ஆமாங்க, இந்த கலையை நம்மளுக்காக இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இந்த கேரியோட மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மென்ஸ் எல்லாம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நம்ம கலைஞர்களுக்கு மிகுந்த ஒரு பாராட்டுகளும் வாக்கள் தெரிவிச்சலாமா? கைமுறையை அரங்கம் கொடுங்க, எதிர்ப்பு கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பெருஞ்சலங்கை ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கு ஒரு சமர்ப்பணம் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது வந்து கொங்கு பண்பாட்டு மையம் அப்படின்ட்டு திருத்தூரில் வந்து ஒரு பெரிய மையம் இருக்குது. அங்கே வந்து ஆலான் பொன் சித்திரையா தான் வந்து இந்த ஆட்டத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதோட சேர்த்து அவர் ஒரு 4 பாடங்கள் கொடுத்துக்கிறாரு. அதோட இன்னொரு 3 பாடங்கள் வந்து கௌதம் ஆசான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க இந்த ஆசங்களுக்கு இந்த கலையை வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம். மிகவும் நன்றி.